சென்னையில் பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் எஸ்ஐஆர் சிறப்பு திருத்த பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாஜக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் போது பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் மற்றும் அண்ணாமலை நிருபர்களை சந்தித்தனர். அப்போது சமஸ்கிருத மொழியை பற்றி துணை முதல்வர் உதயநிதி விமர்சித்தது குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பிய போது, உலகத்தில் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பது இந்து மதம், யாருக்கும் எதிரானது இந்து மதம் அல்ல. அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசு என்று சொல்கிறார் என்றால் அவர் போட்டு இருக்கும் கண்ணாடி ராகுல் கொடுத்துள்ள இத்தாலி கண்ணாடி. அந்த கண்ணாடியை மாற்றிவிட்டு இந்திய கண்ணாடியை போட்டால் எல்லாம் சரியாக தெரியும். கண்ணாடியை அவர் மாற்ற வேண்டும் என தருண் சுக் நக்கலாக பதிலளித்தார். அதைத் தொடர்ந்து பேசிய அண்ணாமலை சமஸ்கிருதம் பற்றி உதயநிதி விமர்சித்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த மொழியும் செத்த மொழி கிடையாது. எல்லாரும் 4 மொழி பேசுகின்றனர். அவரவருக்கு அவர்களின் மொழி பெரியது. தமிழகத்தில் சமஸ்கிருதம் பேசுபவர்கள் இருக்கின்றனர். எவ்வளவு வன்மையோடு துணை முதல்வர் இருக்கிறார் என்பதற்கு இது ஒன்றே சான்று என பேசியுள்ளார். இந்த எலெக்ஷனை எதிர்கொள்வதற்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள். सर वो आदमी बोला उदयनिधि स्टालिन जी संस्कृत डेड लैंग्वेज। मैं बोल रहा हूँ इलेक्शन समय में किस इलेक्शन समय में नॉर्थ साउथ आर्यन ड्रेविडियन सेम ड्रामा इधर चल रहा है। सर लास्ट टाइम उदयनिधि स्टालिन हिंदू रिलीजन का वो मंद बुद्धि बालक है, मंद बुद्धि बालक जो वे ऑफ लाइफ वर्ल्ड का बेस्ट वे ऑफ लाइफ है, जो सिविलाइजेशन वर्ल्ड का बेस्ट सिविलाइजेशन है, अगर उसको वो डेड दिखता है, डेंगू दिखता है, तो उसकी मनोस्थिति का खराबी है। तो उनको चाहिए कि यहाँ तो इटली का जो चश्मा उन्होंने राहुल गांधी से लेकर डाला है वो बदले, या अपना मेडिकल कराए. தமிழ் மொழி பேசுறாங்கன்னா உலகத்தினுடைய இன்னைக்கு ரொம்ப த்ரைவிங்கா ஆரோக்கியமா இருக்கக்கூடியது இந்து மதம். யாருக்கும் எதிரான மதம் இல்லை. அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசுன்னு சொல்றாருன்னா, அவர் போட்டிருக்கிற கண்ணாடி போட்டிருக்காருன்னா அது ராகுல் காந்தி கொடுத்துருக்கக்கூடிய இட்டாலி கண்ணாடி. அந்த கண்ணாடி மாத்திட்டு இந்திய கண்ணாடி போட்டாவே எல்லாம் சரியா தெரியும். கண்ணாடி அவர் மாத்தணும். அண்ணா இதை நம்ம தொடர்ந்து பேசுறோம், மறுபடியும் ஒரு முறை பேசுறோம். ஏன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்கள் புரியறதில்லை, திரும்ப திரும்ப சொல்றோம். இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமாக இருக்கு. 10 ஆண்டு காலம் இவங்க யூபிஎல இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க, தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல. எம்ஹெச்ஆர்டியை பொறுத்தவரை எப்படி பணத்தை அலோகேட் பண்றாங்கன்னா, பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்றோம், எம்ஹெச்ஆர்டிட்ட பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க, பீகார்ல திறங்க, கவுஹாட்டில திறங்க, டெல்லியில திறங்க. பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாம நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால வட சொல்றாரு. அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்ல இருந்து இருக்கு. நாம எதையும் திறக்கல. கடந்த 10 ஆண்டுகள்ல நம்ம புதுசா எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறோம் நீங்க பாருங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமா இருக்கு. அதனால் நிதி அதிகமா போகுது. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது, இந்தியால எல்லா மாநிலத்திலும் 10 தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோம்னு சொல்லட்டும். நாங்க எம்ஹெச்ஆர்டி எடுத்துட்டு போறோம், நாங்க பேசுறோம், தமிழ் யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணலாம், ஃபண்டிங் அடுத்த வருஷம் கிடைக்கும். தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க, அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒண்ணு வச்சிருக்கோம், அதையும் 2-3 ஆக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கும்?